சென்று கொள்வோமாக. நமஸ்காரம். பார்வதி மதையே சிவனே போற்றி, சவாய் கணபத்திரளே போற்றி, ஏகம் பத்துரையந்தாலை போற்றி, பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலன் அரணஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலன் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞானவன் ராஜ பெருமாவுடைய திருவடி வழங்கியும் திருக்கைலாய பரம்பரை திருக்காவூர் ஆதியம் மெய்கண்ட சிந்தானம் விவசாயமுத்திய திருவடியை போற்றி வழங்கும். இன்றைய தினம் குருபூஜை திருநாள் நவரத்தாயினால் குருபூஜை திருவிழாவை இன்று 5ஆம் திருநாள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று திருக்கோயிலெல்லாம் காலையிலே பொண்ணு உலவாக்கிளி அந்த பொற்கிளி இன்றைக்கு ஓதுவாங்கத்துக்கு எல்லோ 4 பேருக்கு கிடைத்தது. என ஞானசந்த பெருமான் தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்ததற்காக இந்த ஊரிலே தளத்திற்கு வரும்போது 1000 பக்காசுகள் கொண்ட ஒரு பொற்கிளி ஞானசந்த பெருமானுக்கு கிடைத்தது. அது அந்த பதிகம் பாடினார். அந்த 11 பாடல் பாடியன்னு அந்த பொற்கிளியை கிடைத்தது. அந்த பொற்கிளியை கொண்டு தந்தையார் வேள்வி செய்தார். இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவை. பொருள் இல்லாவிட்டால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். இந்த வாழ்க்கை எல்லாமே பொருள். எல்லாம் மனிதனாக பிறந்தவனுக்கு நமக்கு பொருள் தேவை. பொருள் இருந்தால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. படிக்க போனாலும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டி தான் நம்ம படிக்க வேண்டியது. சாப்பிட்டாலும் நமக்கு பணம் தான் வேணும். ஒரு விவசாயம் பண்ணாலும் பணம் தான் வேணும். இந்த விவசாயம் சும்மா போய் பண்ண முடியாது. பணம் இருந்தால் தான் நெல்லை வாங்கி அது விலை வச்சு கோழியாவது அதெல்லாம் வச்சு நம்ம செய்ய முடியும். எல்லாத்துக்குமே பொருள் தான். இந்த பொருள் இல்லை இந்த உலகத்திலே வாழ்க்கை இல்லை. எல்லாமே என்னை பொருள் இல்லாட்டா அந்த மனிதன் இந்த உயிரை தற்கொலையே செய்து கொள்கிறான். தற்கொலை செய்துட்டா உயிர் அழிந்து போயிருமா? அழிந்து போவார். உடம்பு தான் அழிமையோட உயிர் அழிய. இறைவன் என்று இருக்கின்றானோ அந்த உயிர்கள்லாம் இருக்கின்றன. உயிர்களை யாரும் படைக்கவில்லை, இறைவன் படைக்கவில்லை. இறைவன் படைத்து இந்த உலகத்தை நமக்கு படைத்து கொடுத்த அந்த உயிர்கள் வாழ்வதற்காக. உயிர் என்றும் உள்ளது, இறைவனை போல என்றும் உள்ள இந்த உயிர். ஆனால் என்ன, நாமெல்லாம் அந்த உயிர் இறைவன் குற்றம் இல்லாத நாமெல்லாம் மும்மல குற்றம். ஆனவன் கண்மன் மாய் மும்மல குற்றங்கள். ஏன்னா இந்த உயிர் ஆனமலத்திலே அழிந்து கலந்த எதுவுமே தெரியாது. கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாயில் உடம்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் இந்த அறியாமையில மூழ்கி கிடந்த இந்த உயிருக்கு பெருமானுடைய கருணையினால இந்த உடம்பு நமக்கு கிடைக்குது. இந்த உடம்பெல்லாம் மாயதான். மாய பிறப்பருக்கும் மன்னரடி போற்று என்று மாணிக்கவாசன் திருவாரத்தில் கூட இந்த மாயை தான் நம்ம மயக்குகிறது. எல்லாமே மயக்குது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாமே நம்ம மயக்கி நம்ம வினைகளை மீண்டும் மீண்டும் அந்த வினையை நம்ம சேர்த்து கொள்கிறோம். வினையை நீக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான். அந்த பிறை உயர்ந்த ஒரு பிறை மனித பிறவி. இந்த மனித பிறவியில் நாம் இருந்து கொண்டு இறைவனை நாம் எல்லாம் வணங்க வேண்டும், அடியார்களை வணங்க வேண்டும். இந்த திருமுறைகள்லாம் நம்ம காதால கேட்க வேண்டும். திருமுறைகளை பாட வேண்டும் என்றால் கூட நம்ம காதால கேட்கணும். செய்யால் கேட்ட செய்யால் கேள்வின்னு நிற்கலாம். இந்த திருநாவுக்கரசர் சொல்வது போல செய்யால நம்ம காதால கேட்கணும். இதுக்காகத்தான் நம்முடைய வினையெல்லாம் கழியும். நம்முடைய வினை எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதுமாக நம்முடைய காலங்கள்லாம் கழிந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாது. எத்தனை கிலோ, எத்தனை டன், எத்தனை சாப்பிட்டோன்னு எவ்வளோ தெரியாது. நம்ம வாட்டு சாப்பிட்டுட்டே தூக்கமாக தூங்கிட்டே இருக்கும். காலையில் எந்திரிக்கன்னா எந்திரிக்க மாட்டேன். எந்திரிக்கிறது மனசு வர மாட்டேங்குது. தூக்கு என்ன காலையில் எந்திரிப்பா 5 மணிக்கு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு
குளித்து முடிட்டு கோயில் போய் இல்லை திருநீரெலாம் அணிந்து இறைவனை வணங்குகிறோம். ஏன்னா இல்லை பழக்கம் மறந்து போகுது. அதை அனுப்புனா எடுத்து சொல்லணும். நல்லா காலையிலே சீக்கிரமாக எழுந்திருக்கணும், திருநீர் அடைந்து திருக்கோவிலில் சேர்ந்து இறை வழிபாடு நம்மெல்லாம் மன முடிந்தாலும் நம்ம செய்யணும். இதுக்காக தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். இந்த உடம்பை அழியக்கூடியது திருமூலரை அருகே சொல்கிறார். திருமூலருக்கு 3000 ஆண்டுகள் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்டது அந்த திருமந்திரம். இந்த திருமந்திரம் நமக்கு 10ஆம் திருமுறையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு அருமையான பாட்டெல்லாம் நமக்கு சைவ சித்தாந்த கருத்துக்கள், மருத்துவ பொறுத்து குறிப்புகள்லாம் நிறைய அடங்கி இருக்கின்ற அந்த திருமுறைகளில் இதில் ஒவ்வொரு உண்மையெல்லாம் அருமையாக சொல்லுகிறார். பதி பசுபாசம் என பகர் மூன்றின் பதிவினை போல் பசுபாசமான பதி என்றால் இறைவன் ஒருவன் தான், கடவுள் ஒருவர் தான். எல்லாரும் கடவுள் கடவுள் நம்ம சொல்லிட்டு நவக்கரங்கள் கடவுள், திருமால் கடவுள், பிரம்மர்கள், இந்திரன், சந்திரன் எல்லாமே இவர்களும் ஒரு காலத்தில் அழியக்கூடியவர்கள் தான். ஒளி காலத்தில் எல்லாமே அந்த ஒளி சென்ற ஒருவனை ஏழை பங்காரனை பாடல்கள் ரொம்ப இந்த மணிக்கவாதமை ஒரே கடவுள் தான், சிவருமான ஒருவர் தான் கடவுள். அந்த பெருமானை தான் நம்ம எல்லாம் வணங்க வேண்டும். இந்த வணங்கினால்தான் நம்முடைய இந்த பிறவியெல்லாம் நீங்கும். பிறவி என்பதே ஒரு நோய் தான். எல்லா நோயும் டாக்டர்கள் தீர்த்து வைக்கிறார். இந்த பிறவி நோயை மட்டும் தீர்த்து வைக்க முடியாது, அது இறைவன் ஒருவனால தான் முடியும். அந்த நோயை நம்ம தீர்ப்பதற்காக தான் இறை வழிபாடு. நம்ம இந்த பிறவியாக நோயை நம்ம தீர்க்க வேண்டும். பிறவி என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. எவ்வளவு பிறவி எடுத்தும் நமக்கே தெரியாது. பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவனடி சேராதான் என்று சொல்றது. பிறவியாக பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு பிறவி நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. மனித பிறவி அருமையான ஒரு பிறவி என்று திருநாகரசுவாமி தேவாரத்திலே பாடுகிறார். புனித்த புறம் கவிசுவாய் பூமி சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீர் மினித்த மொழி எடுத்த ஒற்பாதங்கான பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மானத்து. மனித பிறவி நம்ம கிடைக்கும். நம்மெல்லாம் எத்தனையோ பிறவிகள் பிறந்து கிடைத்து இருக்கும். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கறதே இல்லை. ஏதோ நம்ம மனித பிறவி இதான் நமக்கு ஆடு கிடையாது, மாடு கிடையாது, பூனை கிடையாது, எனது பிறவையெல்லாம் பார்க்குறோம், விசேஷங்கள்லாம் பார்க்குறோம். தேடு, பூரா, பாம்பு, பள்ளி இவ்வளோ அப்படி 24 லட்சம் யோனி பிறப்புகள், அவ்வளோ பிறப்புகள் நம்ம பிறந்து இழைக்கணும். உருவாக கூட பிறந்து இருக்கிறோம். உருவாய் பிறக்கும் உண்மையாக முன்னாடியே முன்மடத்தை உள்ளாதிருக்க மறந்துட வேண்டும் என்று தேவாலயத்தான் பாடுகிறான். இதுபோல் நம்முடைய வினையை நாம தான் நீக்க வேண்டும். இந்த வினை எவ்வளோ இருக்குது, சஞ்சீத வினையெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த வினை முன்பு செய்த வினை எந்த பிறவியில் செய்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகங்கள்லாம் பார்க்குறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இதுவே 4 யுகங்கள். இதுக்கு முன்பு எத்தனை யுகங்களோ முடிந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம இத்தனையோ கோடி ஆண்டுகள் பிறகு நமக்கு இந்த மனித பிறகுலாம் கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கி உயிர்கள்லாம் அப்படி இருக்க போதில்லை. மரம் செடி கொடுக்கும். மரம் பிறந்தா பாருங்க ஒரே இடத்துல நிற்கணும். இங்கிட்ட அசைய முடியாது, இங்கிட்ட அசைய முடியும். ஒரே இடத்துல மழை பெஞ்சா தண்ணி குடித்து உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மரங்கள் சில மரங்கள்லாம் 100 வட்டம் இருக்குது, 200 வட்டம் இருக்குது, 1000 வட்டம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நினைச்சு பாருங்கள். இந்த பிறவிலாம் எவ்வளோ கஷ்டம். பிறவி என்பதே ஒரு துன்பம் தான். ஆத்த பிறவி தீராடனம் ஆத்தாடும் சித்து நடத்தில்லை சித்தம் என்று மணிக்கவாசப்படுகிறார். பிறவி என்பதே ஒரு துன்பம் தான். இந்த துன்பத்தை நீக்குவதற்காக தான் இறைவன் நமக்கு இந்த உடம்பை படுத்துகிறான். இந்த உடம்பு அழியப்படுது. உடம்பார் அழியும் உயிரார் அழிவர். இடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்து உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு மிக முக்கியமானது. நம்ம பிறப்பிலிருந்து வளர்ந்து நம்ம எவ்வளோ வயசு நம்மளால் சொல்ல முடியாது. 100 வயசு கூட இருக்கலாம், 107 வயசு இருக்கலாம். திருமூலர் பார்க்க 3000 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். இந்த உடம்பை வைத்து கொண்டு தான் நம்முடைய வினையெல்லாம் கழிக்க வேண்டும். அதுக்காக நம்ம கஷ்டம் வந்துடுச்சு அது வந்துச்சு நம்ம தற்கொலையெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் வரத்தான் செய்வேன். அதை நம்ம போக்கணும். போக்குவதற்காகத்தான் நமக்கு நமக்கு இந்த அறிவெல்லாம் கொடுத்துடும். ஆகையால் நம்ம முடிந்த அளவு நம்ம தான தர்மங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டாம். புண்ணியங்கள் செய்ய வேண்டாமா? ஏன்னா புண்ணியம் செய்தால் தான் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழணும். ஏன் பாவம் செய்தோன்னா பாவத்தையும் பண்ண நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். பார்க்கணும் எப்படி பாவம் இருந்தாலும் நம்ம துன்பம் வருகிறது. எந்த பாவம் செய்தோம்னு நமக்கே தெரியாது. ஒருத்தனை கொலை செய்தாலே பாவம், அவனுக்கு துன்பத்தை செய்தாலே பாவம். இப்படி அவனுக்கு பொறாமை, ஆசை, கோபம் இதெல்லாம் இருக்குது. வள்ளுவரே சொல்கிறார், அடுக்காறு அபாவங்களில் இன்னாற்றும் நான்கும் எழுக்காக இயன்றது அருள் என்று சொல்றது போல
பொறாமை, மனிதன் பொறாமைப்படுகிறான், ஆசைப்படுகிறான், கோவப்படுகிறான், தீய சொல்லலாம் சொல்கிறான். இதெல்லாம் சொல்ல நீக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கினாதான் நம்முடைய இந்த பாவங்கள்லாம் நீங்கி நம்ம புண்ணியம் கிடைக்கும். புண்ணியத்தையும் கிடைப்பதனால திருமூலர் 4 வகையான தர்மங்களை அருமையாக சொல்லுகிறார். அதெல்லாம் நம்மால் முடிந்த அளவு கடைபிடிக்க வேண்டும். யாவருக்குமா இறைவனுக்கு ஒரு பச்சிலை மனிதனாக பிறந்த நம்மெல்லாம் இறைவனுக்கு ஒரு வில்ல வேலையை சாத்தினாலே பெரிய பெரிய புண்ணியம் கிடைக்கும். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயு வரை அந்த பசுவுக்கு நம்மால் முடிந்த அளவு தொண்டு செய்தாலே பெரிய புண்ணியம். ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே பெரிய புண்ணியம். இன்றைக்கி பல இடங்கள்லாம் கோசாலையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆயிரக்கணக்கான மாடுகள்லாம் கோசாலையில் வைத்து வளர்த்து வருகிறார்கள். அந்த பசுவை இன்னைக்கு கொன்று தின்கிறார்கள். தின்பதெல்லாம் ஒரு உயிரை கொன்று தின்பது ஒரு பாவம். வள்ளுவரை சொல்கிறார், கொல்லான் புல்லாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தோன்றும். எந்த உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது. அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு உணவாக கிடைக்கவில்லை, இயற்கையான உணவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அரிசி, நெல், பருப்பு, கோதுமை எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. இதை விட்டுவிட்டு ஏன் உங்கள் அடுத்த உயிர் கொல்லணுமா? நம்ம உயிர் இந்த உடம்புல ஒரு ஊசி குத்தினா எவ்வளோ வலி தாங்க முடியுதா? தாங்க முடியும். அதுபோல் மற்ற உயிர்கள் துன்பத்தை நம்ம உணர வேண்டும். மற்ற உயிர்களை கொன்று தின்பது பாவம். அதனால் அந்த உயிர்களால் கொன்று தின்னாமல் நம்மால் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்ய வேண்டும். யாவர்க்குமாக உண்ணும்போது ஒரு கைப்பிடி. யாராக இருந்தாலும் பசியில் வந்தால் அவர்களோட சாப்பாடு போடுவது பெரிய புண்ணியம். இந்த புண்ணியங்கள்லாம் நம்மளால் செய்யணும். எனக்கு காரைக்காலம் பாருங்க, வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் தினந்தோறும் அன்னம் விட்டார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கே சோறுமாலே எழுந்து விட்டார். பாருங்க, இப்படி ஒரு அம்மையார் அன்னதானம் போட்டுக்கின்றது. நம்ம கடையில் ஒரு வியாபாரி 2 மாம்பழங்களை கொடுத்து அந்த மாம்பழங்களை கொடுத்து ஒரு திருவிளையாடல் செய்கிறார். சிவபெருமான் இந்த ஒரு பழத்தை தான் இருக்குது. ஒரு பழத்தை சிவனடியார் கொடுத்து விட்டார். அந்த ஒரு பழத்தை இந்த பல சுவையாக இருக்கிறது. இன்னொரு பழம் கேட்கும்போது இந்த அம்மையார் என்ன செய்வது என்று சொல்லி இறைவனே வேண்டி கேட்கிறார். ஒரு பழம் கையிலே வந்து விட்டது. அந்த பழத்தை அந்த முத்தனாதான் ஏதாவது கத்தனாதான் அதை சாப்பிட்டோம்னா இந்த பழம் அதை விட அது அதிகமாக ருசி. அது எப்படி கிடைத்தது என்று கேட்டேன். இது இறைவன் கொடுத்தது என்று சொல்ல அவன் நம்பவில்லை. மீண்டும் சரி இறைவனிடத்திலே அந்த பழத்தை கேட்டான். அந்த அம்மையார் கேட்டோம்னா மீண்டும் ஒரு பழம் கிடைத்தது. அந்த கையில் வாங்கினா டப்புன்னு மறைஞ்சி போட்டு இதெல்லாம் பார்க்குறது அந்த அம்மையார் அந்த கணவர் வேறு ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டார். இதெல்லாம் வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்குறோம். ஏனென்றால் இறைவனுடைய நம்ம பக்தி நம்ம செய்யணும். பக்தி செய்ய தான் நமக்கு இறைவனுடைய அருட்காட்சிகளுக்கு நம்ம ஏன் இறைவனை பார்க்க முடியும் என்றால் அந்த வினை வந்து தடுக்கிறது. பாவமும் வினைதான், புண்ணியமும் வினைதான். இரு வினைகளும் தீங்க வேண்டும். இந்த இரு வினை நீங்கள் தான் இறைவனை பார்க்க முடியும். அதுக்கு திருக்கடகுண்டத்தில் அருமையான பாடல் பாடுகிறார் மணிவாசக பெருமான். இணைக்கில்லாத பெருமான் பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே கரும் துன்பமே துடைத்து என்கிறார். உனக்கில்லாததோர் வித்துமேல் விளையாமல் என் விளை ஒத்தவின் கணக்கிலா திருக்கோளமே வந்து காட்டினாய் கழுக்குன்றேனும் மணிவாசப்படி. நம்முடைய வினையை தான் நம்ம தடுக்கிறதா தான் நம்முடைய வினையெல்லாம் நம்ம கிடைக்க வேண்டும். நம்ம வினை வந்து நம்ம கோபத்தினாலே வருகிறது, ஆசையினாலே வருகிறது, தீய சொல்லினாலும் வருது. எல்லாம் நீக்கணும். நீங்கினா தான் நம்ம இவனுடைய திருக்கலாம் என்று சொல்லி வந்துட்டு அடியார் 5வது நாள் நடக்கிறது. நமது தலைமுறை மடத்திலே 5வது நாள் இந்த மீனாட்சியுடைய நினைவாக இந்த பரிசுகள்லாம் இன்றைக்கி வழங்கப்படுகிறது. மற்றும் சைவ சித்தாந்த மாணவர்கள்லாம் இந்த ஆண்டு 2 வருடம் படித்தவருக்கு அவர்களுக்கு விருது அந்த சான்றிதழ்லாம் வழங்கப்படுகிறது. எல்லோரும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி மதம் பார்க்கவில்லாமல். ஏன்னா உயிருக்கு வந்து ஜாதி என்பதே ஒன்று கிடையாது. எல்லாம் நம்ம வைத்து கொண்டவர்கள் தான். இறைவன் ஒருவன் தான். உயிர்கள் பல, உயிர்கள் எண்ணற்றவை, நம்ம கணக்கில் அடங்காத உயிர்களெல்லாம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட்ற உயிரே இந்த உணவே உயிர் தான். நம்ம நெல் சாப்பிட்றோம், நெல் போட்டால் வயலில் முளைக்குது, எல்லாமே உயிர்கள் தான். இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்னா பாவம். இந்த பாவம்லாம் நீங்க வேண்டும். நீங்குவதற்காகத்தான் இறைவனுக்கு நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான்.
நாமெல்லாம் மனிதனாக பிறந்தவர்கள் நம்ம திருக்கோயில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். 5 இடத்தை நாம் நினைக்க வேண்டும். 5 இடத்தை ஓதினாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கின்ற திருமுறைகள்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏது ஒன்றும் வரைவிலானும் ஓதி 5 இடத்து உணர்வார்கட்கு ஏதமின்றி அவரவர் உள்ளத்தை மாதம் தாமும் மகிழ்வார் பேரரே என்ற திருமுறை எல்லாம் எடுத்து காட்டுகிறது. 5 இடத்து திருநீர் அணிய வேண்டும். திருநீர் அணிவதை பற்றி திருமூல அருமையாக சொல்கிறார். கங்காளன் கோசன் கவசத்தினிட்டு வங்காமல் பசி மறுபடியாமாக கங்கா விடைகளும் சாரம் செய்து சிங்காரமான திருவடி சேர்வரை அவனுடைய திருவடி சேரணும். திருநீர் இந்த 5 இடத்து உத்திராத்தம் இதெல்லாம் நம்ம அணிய வேண்டும். அணிந்து நாம் கடைப்பிடித்து வந்தோம்னால் இந்த ஆன்மா நம்ம தூய்மையடைவதற்காகத்தான் இவ்வளவு நம்ம வழிபாடெல்லாம் செய்கிறோம். இதான் வள்ளுவரை சொல்கிறார். மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் ஆகலும் எல்லா அறங்களையும் சிறந்தது இந்த மன தூய்மையோடு இருந்து கொண்டு தான் நம்ம வழிபாடெல்லாம் செய்யலாம். நம்ம இந்த பிறவியெல்லாம் நீங்கள் நம்ம எவ்வளோ பிறவி எடுத்தாலும் நமக்கே தெரியாது. அந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்கிற ஒரு பாட்டில் 7 கடலை மணலை அளவிடன் அதிகம் எனது இடப்பிறவியாதான் 7 கடலை மணலை எண்ணினாலும் எந்த முடமைத்தான் நம்முடைய பிறவி எல்லாம் அவ்வளோ பிறகு நாம் பிறந்து இழைத்திருக்கிறோம். என்ன தொழில் நம்ம செய்யலாம்? பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றாங்க. மீண்டும் நம்ம பிறந்து இறக்கிறோம். இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து இந்த வந்தவனால் இந்த ஆன்மா தூய்மை அடைந்து இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடந்து இறைவனுடைய திருவடி செய்யலாம்னு சொல்லி இந்த 5ஆம் திருநாளை பொண்ணு விழா புள்ளியை பெற்ற நாளாக இந்த ஓதாமத்தைகள்லாம் பண்ணி சிஷ்டையோடு பாடி நம்ம எல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுடைய எல்லாம் மீண்டும் திருவாடத்திலே இந்த 5ஆம் திருநாள் இன்று சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற விவசாயமத்துகளிடம் அக்கறை எல்லாரும் ஒத்துழைப்போடு இந்த விழா நடைபெற்றிருக்கின்ற சொல்லி எல்லா ஆன்மாக்களும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லோரும் இன்புற்று நினைக்கிறதுவே எல்லாமல் வேறொன்று அறிய பெறாம். எவ்வுயிரும் தன்னுவோல் என்று இறங்கும் தெய்வ அருக்கரணை செய்வாய் பரபரம் என்ற தாய்மான் சொல்லுவோம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டவன் இறைவன் எங்கே இருக்கிறான்? இந்த கோயிலில் இருக்கிறானா, இல்லை அங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை, நம்ம இடத்துல தான் இருக்கிறான். அது நமக்கே புரிவதில்லை. இமைப்பொழுதும் என்னங்கே நீங்காதான் தான் மாணிக்க வாசப்பாடு. நம்மை விட்டு நீங்காத ஒரு பெருமான் ஒருவார் தான் இந்த உயிரினத்திலே இருக்கிறார். இறைவன் நமது உடம்பே ஒரு கோயில். உள்ளம் பெருங்கோயில் மூடங்காலை உள்ளப்பிரானக்குவாய் குகவாசம் செல்ல தெரிந்தார்க்கு சிவனின் கள்ளப்புள்ளிருந்து கலாமணிகளுக்கு என்று போல இறைவன் நமது உள்ளத்திலே தான் இருக்கிறான். நமக்கு தெரியல, எப்படி விறகுல நெருப்பு இருக்க தெரியலையோ அது போல நம்ம மறைந்து இருக்கிறான் அந்த இறைவன். அந்த இறைவனை நாம் மனத்திலே வழிபட்டால் நம்ம இறைவனுடைய காட்சி நமக்கு தெரியும் என்று சொல்லி இங்கே அடியாக இருக்கும் அனைவருக்கும் நம்ம ராஜா பெருமானார்களும் அம்சாவின் தேவனும் கிடைக்கும் என்று சொல்லி இதை எல்லாம் வார்த்தை அமைகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். ஆறில் கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க முக்குடம் வாழ்க செவ்வேறிய மந்தை வாழ்க தாயிடம் நடந்து வாழ்க மாறிலாவள் நீ வாழ்க வாழ்கை அடியாரும் மாறிலாவள் நீ வாழ்க வாழ்கை அடியாரும் போற்றி